Let us start here with the different cases on ball picking. Usually probability naale நம்ம மூணு problems discuss பண்ணுவோம், like tossing a coin, இல்லனா like throwing a die, இல்லனா picking a card from a pack of 52 cards. இது தவிர இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ball picking problem. ஒரு பேக்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பால்ஸ் இருக்கும், you have to pick one ball or two balls. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேசஸ் பார்த்துருப்பீங்க. And here are few cases with a different discussion with respect to one question I am taking here. என்ன question now? Let me have a box and this box contains 4 red balls nu vechikren. Sorry, 4 red balls nu vechikren. Okay, in the box la 4 red balls irukku. And also let me go for other 2 colors also, which contains 3 white balls and also 5 green balls. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். I have a list of cases for you. I have a list of cases 1 2 3 4 6 5 6 7 8 9 cases பண்ணியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே காம்பினேஷனோட அப்ளிகேஷன் இருக்குங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். permutation and combination நீங்கள் படிச்சிருப்பீங்க. If you have not gone through, please refer the videos of permutation and combination. I want to get the concept here. நீங்கள் செட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக பண்ண தெரிஞ்சால், காம்பினேஷன்ஸோட கான்செப்ட் வந்து உங்களால் வந்து கிராஸ் பண்ண முடிஞ்சால் ப்ராபிலிட்டி வில் பி நத்திங், ஒன்றுமே இருக்காது ப்ராபிலிட்டி. காம்பினேஷனில் என்னென்னா, இட் டாக்ஸ் அபவுட் சூஸிங் ஆர் இட் டாக்ஸ் அபவுட் செலெக்ஷன் சூஸிங். இந்த மாதிரி நீங்கள் காம்பினேஷன் டாப்பிக்கில் பார்த்துருப்பீங்க. இதோடு சேர்த்து நான் ஒரு வேர்ட் ஆட் பண்ணுறேன், பிக்கிங். அப்படின்னா என்னது? ஒன்று எடுக்கிறீங்க, அதுதான் இந்த பால் பிக்கிங் ப்ராப்ளம். ஸோ வி ஹாவ் செலெக்ஷன், சூஸிங், பிக்கிங். இதுக்கெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்? காம்பினேஷனை யூஸ் பண்ணலான்னு அர்த்தம், ரைட்? காம்பினேஷன்னா என்னது? ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வில் பி கிவன். ஐ ஆஸ்க் யூ டு பிக். நான் இங்கே போகிறது எல்லாமே பர்டிகுலர் பிக்கிங் ப்ராப்ளம்ஸ் தான். ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அந்த செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸில் வந்து ஏதாவது ஒரு ஐட்டம், ஒரு ஆப்ஜெக்டை பிக் பண்ண சொல்கிறேன், விச் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன். Total number of items given, I ask you to pick R number of items. Total number of items given, I ask you to pick R number of items. See, in the case la n enna define பண்ணிக்கிறேன், R enna define பண்ணிக்கிறேன். அப்போ டோட்டலா ஒரு பேக்ல, so there is a bag which contains 10 balls. Okay, in the problem 4 red 3 white and 5 green. இங்க வந்து நான் என்ன கலர்னு மென்ஷன் பண்ணல. I am just having 10 balls. Okay, I ask you to pick one ball. What you will do? என்ன பண்ணிருப்பீங்க? 10 balls-ல இருந்து ஒரு பாலை சூஸ் பண்ணணும். 10C1 எடுப்பீங்களா? Which is nothing but picking is nothing but choosing. Choosing is nothing but selection. அப்போ 10 balls-ல இருந்து ஒரு பாலை சூஸ் பண்ணணும், 10C1. இதே வந்து 10 balls-ல இருந்து 2 balls சூஸ் பண்ணணும். எந்த பால்ஸை சூஸ் பண்ணலாம்? எல்லா பாலும் ஈக்குவல் சான்சஸ் தாங்க. ஸோ ஒரு பால்னா 10C1. If you go for 2 balls-னா 10C2. Is okay. In case இந்த 10 balls வந்து different colors-ஆக இருந்தால், let me have another box which contains 5 red and 5 black balls. எப்படி எடுக்கிறேன்? ஃபர்ஸ்ட் கேஸில் எப்படி எடுத்தேன்னா, ஆல் பால்ஸ்னு சொல்லாமல், தட் இஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னு சொல்லாமல் 10 பால்ஸ் ஜென்ரலாக சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் செகண்ட் கேஸில் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் ரெஸ்ட்ரிக்டிங் த கேஸ் டு 5 ரெட் அண்ட் 5 பிளாக் பால்ஸ். இப்போ நான் உங்ககிட்ட நீங்கள் பால் எடுக்கணும். யூ கேன் see the box. இந்த பாக்ஸ்குள்ளே வந்து என்னென்ன பால்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். யூ ஆர் கோயிங் டு பிக் ஒன் பால் விச் இஸ் ரெட் இன் கலர். பிக்கிங்னா என்னது? யூ ஆர் கோயிங் டு கோ ஃபார் செலெக்ஷன் ஆஃப் ரெட் கலர் பால். அப்போ டோட்டல் எத்தனை பால்ஸ் இருக்குது? 10 பால்ஸ் இருக்குது. பட் நீங்கள் எத்தனை சூஸ் பண்ணுறீங்க? ஒரு பால் சூஸ் பண்ணுறீங்க. எந்த பால்? ரெட் கலர்னு சொன்னால் 5 ரெட்லேருந்து ஒன்று சூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ரைட்? இன்கேஸ் இஃப் ஐ ஆஸ்க் யூ டு சூஸ் ஃப்ரம் பிளாக் பால்ஸ், அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளாக்லேருந்து ஒன்று சூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இன்கேஸ் இஃப் ஐ ஆஸ்க் யூ டு சூஸ் 2 பிளாக் பால்ஸ், அப்போ இருக்கிறது 5 பிளாக் பால்ஸ், அதுலேருந்து எத்தனை சூஸ் பண்ணணும்? 2 சூஸ் பண்ணணும்னு அர்த்தம். டோட்டலாக எத்தனை பாக்ஸ் சூஸ்? இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது. திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 1 ரெட் பால். This is with respect to 1 black ball. This is with respect to 2 black ball I have chosen. இந்த மாதிரி சொன்னால் இது டோட்டலாக நான் சொல்கிறேன்னு அர்த்தம். This is with respect to total ways. அப்படின்னா என்னது? I am not mentioning any colorன்னு அர்த்தம். இந்த மாதிரி பேசினா என்னது? I am giving restriction or I am placing some constraints over the colorன்னு அர்த்தம். இப்போ இந்த ரெண்டு கேஸஸ் எது ப்ராபபிலிட்டியாக மாற்றுங்க. What's the definition of probability? Yes, you are very fond of the definition which says that favorable number of cases in the numerator divided by total number of cases. இதுதான் total number of problem பார்த்தோம், which is, for example, let me go for choosing 2 black balls னு வச்சுக்கிறேன். Probability of 2 black balls. Okay, probability of 2 black balls.
என்ன பண்ணோம் ப்ராபர்ட்டி ஆஃப் 2 black balls-க்கு there are only 5 balls ரெண்டு எடுக்கிறீங்க ஸோ 5c2 டோட்டல் கேசஸ் எத்தனை black balls இருந்தது தெரியாது ஆனால் இந்த கேஸில் தெரியும் இந்த கேஸில் தெரியாது அப்போ 10 balls-லேருந்து ரெண்டு எடுத்தீங்க 10c2 the case is very simple. Okay, let me go for particular discussion. Usually இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க எக்ஸாம்பிள்ஸில் இருக்குது இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸில் இருக்குது அண்ட் ஆல்சோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தா யூ ஹேவ் டு ஜென்ரலைஸ் த கேஸ் ஒவ்வொரு வாட்டியும் வந்து புது ப்ராப்ளம் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது திஸ் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் கார்ட்ஸ் ஆல்சோ ஒரு டைமண்ட் ஒரு ஆர்டின் ஒரு கிங் ஒரு குவீன் யூ கேன் ஜென்ரலைஸ் த கேஸ் ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் வித் பால் பிக்கிங் அலோன் ஹியர் ஸோ லெட் மீ ஹேவ் த டிஸ்கஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேஸ். Okay, discussion of the first case. My problem here is this one: 4 red balls, 3 white balls, and 5 green balls. Right? The first case here is pick any one ball. See, I'm going to find probability here. I'm going to find the probability values. Okay, I'm not discussing combination here. I'm going to go for probability values. அப்போ நான் எப்படி போடணும்? Favorable divided by total போடணும். 8 event. A is the first event. The event here is you are going to pick any one ball. கொஞ்சம் அந்த wordings எல்லாம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணுங்க. Anyனா no color mentioned. Any one ball எடுத்தாலே போதும். Pick any one ball, right? So how many balls are here? 4 plus 3 plus 5. Totally this box contains 12 balls and you are going to pick any one ball. அப்போ அந்த any one-னா எந்த கலர் வேணாலும் இருக்கலாம். டோட்டலாக எத்தனை கலர்ஸ் இருக்கு? 12 colors, 12 balls of different colors இருந்தாலும் நம்மளுக்கு வேண்டியது எனி கலர் தான். அப்போ டோட்டலி தேர் ஆர் 12c1 எனி ஒன் தான் சொல்லியிருக்கோம் அதனால 12c1 அண்ட் ஃபேவரபிள் என்னன்னு பார்க்கணும் எனின்னு சொல்லியிருக்காங்க. த கொஸ்டின் இஸ் வெரி சிம்பிள் எனி கலர்னா எல்லாத்துலேயும் வந்து எடுத்துக்கலாம். 12c1 இஸ் ஈக்குவல் டு 1. ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1-ஆ இருந்தால் நம்ம இம்பாசிபிள் ஈவென்ட்னு சொல்லுவோம். இம்பாசிபிள்னா என்னது ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ்குள்ளேருந்து கை விட்டு ஒரு பால் எடுக்கணும். நீங்கள் கை விட்டு பால் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயமாக கையில் ஒரு பால் வரும். Am I right? Sorry, not impossible, sure event. Am I right? So this is what you call as sure or certain event. கட்டாயமாக ஏதாவது ஒரு கலர் பால் அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்க முடியுமானா எடுக்க முடியும். Is it okay? Fine. Next one, B. This is first one, picking any one ball. Second event is B, which is picking any two balls. டைரெக்டாக நீங்கள் டோட்டலுக்கு போங்க. எப்போவுமே டோட்டல் வந்து ஃபேவரபிள் போகிறது ஈஸி. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆல் பால்ஸ் அவைலபிள் இஸ் 12. ஸோ 12 வந்து யூ கோயிங் டு பிக் அப் 2 balls, ரைட்? 12 வந்து எத்தனை பால்ஸ் எடுக்கணும்? 2 balls எடுக்கணும். அண்ட் அந்த நியூமரேட்டர் எனி 2 balls மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனி கலர் விச் இஸ் அகெயின் 12c2 விச் இஸ் ஈக்குவல் டு 1 தான். நீங்களே யோசிச்சு பாருங்களேன் பாக்ஸில் எல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தாலும் நீங்கள் 2 பால் எடுக்கணும்னா கட்டாயமாக உங்களால் 2 பால் எடுக்க முடியும். ஷோர் ஈவென்ட் இன் திஸ் கேஸ் ஆல்சோ. Let me go for the third case. This is event number C. The third case is event number C. I'm going to pick one ball and that one ball is red in color. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து என்னன்னா எனின்னு சொன்னோம். அப்படின்னா கலர் இஸ் நாட் அ கன்ஸ்ட்ரெயின்ட் ஹியர், கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த அபவுட் 2 கேசஸ். பட் இந்த கேஸில் வந்து என்னவா மாறுதுன்னா ரெட் கலர்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெட் கலர்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எத்தனை ரெட் பால்ஸ் இருக்குது? 4 red balls இருக்குது. 4 red ballsலேருந்து ஒரே ஒரு பால் எடுக்க போகிறேன்னு அர்த்தம். ஸோ லெட் மீ கோ ஃபார் த டோட்டல் கேஸ் இன் த டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் which is out of the 12 balls my event here is to drawing one ball which is 12c1 and favorable event in the numerator is drawing a red ball. அந்த red ball வந்து நான் எங்கேருந்து எடுக்க போகிறேன்? Yes, 4 red. So this is 4c1. Is it okay? This is 4c1. Fine. Fourth case, event D. Instead of picking one red ball, I am going for picking 2 red balls. Likewise, I'll go for the total number of events in the denominator. Probability எப்போவுமே டோட்டல் வந்து போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். Total number of events எத்தனை இருக்குது? Total number of balls எத்தனை இருக்குது? 12. So this is 12 வந்து you are going to pick 2 balls which is 12c2 in the denominator. Numeratorல you are going to pick 2 red balls. எப்போவுமே நியூமரேட்டரில் தான் இந்த பர்டிகுலர் கேஸ் பார்க்கணும். 2 red balls. How many red balls are available? 4 red balls are available. So 4c2. Is this okay? Fine. So this is a simple case. Any one or any 2 balls and a particular red color balls, particular green color balls. You can just generalize with white color also, the green color also, whatever it is. இப்போ இந்த கேஸ் பார்க்கலாம். Where they will be saying you will be given 2 chances. That is you have to pick 2 balls. 2 chances or 2 balls. அதில் one red, one white. This is my 5th case. Probably let me name this as event number E.
இது வந்து நான் ஈவெண்ட் நம்பர் ஈன்னு நேம் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ ஈவெண்ட் ஈங்கிறது என்னென்னா 1 ரெட் அண்ட் 1 ஒயிட்டை வச்சு, ஈவெண்ட் எஃப்ங்கிறது 2 ரெட் அண்ட் 1 ஒயிட் வச்சு, EFGங்கிறது 2 ரெட் 1 ஒயிட் அண்ட் 3 Gயை வச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரா பண்ணுறேன் ரெட் வருது, செகண்ட் டைம் நான் ட்ரா பண்ணுறேன் ஒயிட் வருது. செகண்ட் டைமும் ஃபர்ஸ்ட் டைமும் டிபெண்ட் பண்ணி இருக்கா இல்லையா இதெல்லாமே நம்ம செக் பண்ணணும். இங்கே நான் 2 கேசஸ் டிஸ்கஸ் பண்ணுறேன், பர்டிகுலராக அண்ட் ஆர் கேஸ், விச் மீன்ஸ் தட் அண்ட் கேஸ் தான் என்னது, நான் ட்ரா பண்ணுறேன் ரெட் பால் வரணும் ஒயிட் பால் வரணும் அப்படின்னா 2 ட்ரையல் இருக்குன்னு அர்த்தம். ஆமே ரைட்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அண்டுனா 2 பாலை நான் ட்ரா பண்ணணும். ஸோ இங்கே ரெட் பால் ஒயிட் பால், அப்போ 2 ட்ரையல் இருக்குது. ஆர்னா என்ன அர்த்தம், யூ ஜஸ்ட் புட் யூர் ஹேண்ட் இன்சைட் த பாக்ஸ், ரெட் வந்தாலும் ஓகே ஒயிட் வந்தாலும் ஓகே, விச் மீன்ஸ் தட் ஒரு ட்ரையல் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போது இந்த கேஸில் ஆர் கேஸில் we are talking about 2 trials, but in the case of and case la 2 trials, I'm sorry, and case la 2 trials, or case la another either white ball or red ball. I'm just talking about one single draw, one single pick up ati pesren. Okay, let me go for the and case. Or red ball, okay, or red ball, எத்தனை red balls இருக்கு? 4 red balls இருக்கு. So out of total 12C1, okay, out of total 12C1, I'm going to draw only one red ball. So which is, let me have here, this is event E. So this is with respect to red ball. Totally there are 12 balls. I'm drawing one ball, so 12C1. Numerator is with respect to red ball. Now how many balls available is 4 red ball. So this is with respect to 4C1. Likewise, I go for working white also, which is white balls available here is 3 white balls, so 3C1. Okay, total number of cases 12 balls, so 12C1. And na first event nadakano, second event nadakano, multiplication. Or na this one or that one. So appo enna maarundna and or case inga either this one or that one union madri varum. Appo inga enna maarina and or plus ah maarirum. So this is 4C1 divided by 12C1 plus 3C1 divided by 12C1. Is it okay? ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் இதில் என்னென்னா, இந்த கேஸில் அந்த காம்ப்ளிகேஷன் வரல. எப்போவுமே இந்த ஆர் கேஸ் பார்க்கும்போது ஒரு விஷயம் பர்டிகுலராக ஞாபகம் வச்சுக்கணும். லெட் மீ ஹாவ் த டிஸ்கஷன் ஓவர் திஸ் சைட். ஓகே லெட் மீ ஹாவ் இட் ஓவர் ஹியர். whenever I talk event A or event B, அப்போது probability of A or B, அதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், probability of A or B, which means that probability of A union B நார்த்தம். Is it okay? Probability of A union B நார்த்தம். We know the addition theorem on probability, which is probability of A plus probability of B minus probability of A intersection B. We know this case. Usually இந்த மாதிரி ஆர்னு வந்தாலே நம்ம addition theorem on probability check பண்ணி பார்த்தா P of A இருக்கணும், P of B இருக்கணும், which is with respect to addition. I have P of A with respect to drawing a red ball. I have P of B with respect to drawing a white ball. What about this one? Any guesses? A intersection B. Is it possible to draw a red and white ball together? ஒரு பாக்ஸில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க 4 different red balls, 3 different white and 5 different green balls. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற பால் ரெட் அண்ட் ஒயிட் கலர் மிக்ஸ் பண்ணுற மாதிரி பால் இல்லை, தட் இஸ் மிக்சர் ஆஃப் கலர்ஸ் இல்லை. அப்போ கிளியர்லி இட் இஸ் மென்ஷன் திஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அந்த மாதிரி ப்ராப்ளம். Sometimes you may face a problem like a number divisible by னு சொல்லுவோம். For example, I am taking a number 35 வச்சுக்கலாம். This number is divisible by 5 இல்லையா? This number is divisible by 7. அப்போ will be having some common elements இங்கே. இந்த மாதிரி கேசஸில் you have to be very particular. அப்போ ஆர் வந்தாலே டேரெக்டாக அடிஷன் போட்டு போயிடக்கூடாது. You have to be very particular in this case, right? ஸோ இங்கே நம்ம பால் பிக்கிங்கில் கட்டமாக அந்த சான்சஸ் வராது. ஏன்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கலர் பால்ஸோட கலர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ there is no issue here. Divisibility வரும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம், right? Fine. So this is with respect to case number 5. So case number 5. Event E discuss பண்ணியிருக்கோம். And in OR case la I'm going to go with event number event F, which here says 2 red and 1 white balls. 2 red and 1 white balls. Again in the case of and என்ன அர்த்தம், 2 red balls draw பண்ணோம், ஒரு white ball draw பண்ணோம். அப்போ எல்லாமே அண்டனா 3 trials இருக்குன்னு அர்த்தம். So this is with respect to 3 trials. Okay. In the case of OR 2 red balls வரணும், ஒரு white ball வரணும்னா here is a question mark. என்னன்னா
நீங்கள் ஒரு வாட்டி ட்ரா பண்ணிங்க 2 ரெட் பால்ஸ் வருமா? எஸ், ஒரு வாட்டி ட்ரா பண்ணால் 2 ரெட் பால்ஸ் வருமா? வராது. 2 ட்ரையல் எடுத்தால் தான் 2 ரெட் பால்ஸ் வரும். ஆனால் ஒரு ஒயிட் பால் வரும். யூ மே ஹேவ் திஸ் டிஸ்கஷன். ஏன் மேம் நான் ஒரு கையில் 2 பால் எடுக்க முடியாதா? யூஸ்வலாக அந்த மாதிரி அசம்ஷன் இல்லை, ஒரு வாட்டி ஒரு பால் தான் எடுக்கணுன்ட்டு. ஸோ இந்த கேஸில் நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா 1 ரெட் பால், ஓகே, 1 ரெட் பால், 1 ரெட் பால் அண்ட் 1 ஒயிட் பால். அப்படின்னா ஒரே ஒரு ட்ரையலாக நான் மாற்றிக்கிறேன். சி, இட்ஸ் அன் அசம்ஷன். நம்மளோட ப்ரொஃபஷனல் லெவல் கோர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம், நத்திங் இஸ் ராங். ஸோ இங்கே நான் ஒரு ட்ரையலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் when I say 1 ட்ரையல் பிக்கிங் ஆஃப் 1 பால் தான். இங்கே 2 balls 1 ட்ரையலில் பிக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கேசஸ் இல்லை. ஃபைன். ஸோ இந்த கேஸில் லெட் மீ கோ ஃபார் 3 ட்ரையல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அண்ட் கேஸ். ஃபஸ்ட்டு 3 ட்ரையல்ஸில் 2 ரெட் பால் எடுப்பீங்க. ஓகே, டேரெக்டாகவே 2 ரெட் பாலுக்கு போயிடலாம். அப்போ டோட்டலாக 12 balls அவைலபிள். டோட்டலாக 12 balls அவைலபிள். யூ ஆர் கோயிங் டு பிக் 2 balls வித் ரெஸ்பெக்ட் என்ன பார்க்குறேன்? ரெட்டுக்கு பார்க்குறேன். நீங்கள் கிளப் பண்ணிக்கலாம், இல்லை கிளப் பண்ணாமலும் பண்ணலாம். இன்கேஸ் இஃப் ஐ கோ ஃபார் கிளப்பிங், நாட் கிளப்பிங், ஒரு ரெட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல், செகண்ட் ட்ரையல் ஒரு ரெட்டு, தேர்ட் ட்ரையல் ஒரு ஒயிட், இந்த மாதிரி நான் மாற்றிக்கிறேனே. அப்போ ஃபஸ்ட்டு ரெட் வந்து எப்படி வந்திருக்கும்? வாட்ஸ் த ப்ராபபிலிட்டி? டோட்டல் 12, யூ ஆர் பிக்கிங் 1. இஸ் இட் ஓகே? நியூமரேட்டரில் டோட்டல் அவைலபிள் இஸ் 4, யூ ஆர் பிக்கிங் 1. அண்ட் மல்டிப்ளிகேஷன் டோட்டல் 12, யூ ஆர் பிக்கிங் 1. Available is 4, you are picking 1. And 1 white, total 12, you are picking 1. Only 1 white, 3 whites are available. 3 white உங்கள் கையில் இருக்குது. அப்போ அதில் வந்து நீங்கள் 1 எடுத்தால் போதும். 3C1. ஸோ மல்டிப்ளிகேஷன். நீங்கள் எப்படி இங்கே ஆர் கேஸ் வரும்போது அடிஷன் தியரம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி அண்ட் கேஸ் வரும்போது இட்ஸ் டெஃபினெட்லி கம்பல்சரிலி யூ ஹேவ் டு கோ ஃபார் செக்கிங் த மல்டிப்ளிகேஷன் தியரம். ஸோ மல்டிப்ளிகேஷன் தியரம் வந்து டிபெண்ட் அண்ட் இண்டிபெண்ட் ஈவெண்ட்ஸ் வச்சு பார்ப்போம். இங்கே நான் எடுக்கிறது எல்லாமே வந்து ரீப்ளேஸ்டு கேஸாக கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ மை கேஸ் ஹியர் வித் ரெஸ்பெக்ட் டு அண்ட் கோஸ் வித் ரீப்ளேஸ்மெண்ட் டன். ஓகே, நோ ரீப்ளேஸ்மெண்ட் நாட் டன்னா வில் கோ ஃபார் அ செப்பரேட் டிஸ்கஷன் ஆன் தட். ரீப்ளேஸ்மெண்ட் டன். ஸோ நான் இண்டிபெண்ட்டாக இங்கே கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இண்டிபெண்ட்டாக கன்சிடர் பண்ணால் P of A into P of B மட்டும் பண்ணால் போதும்னு அர்த்தம். யூ நீட் நாட் வரி அபவுட் த டிபெண்டன்ட் கேசஸ்னு அர்த்தம். ஓகே, எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நாட் ரீப்ளேஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஹியர் this is with respect to AND case. With respect to OR case பார்த்தீங்கன்னா 1 red ball, so 4C1 divided by 12C1, right? Here 1 red ball again, so not multiplication plus 1 red ball again, so this is 4C1 divided by 12C1 plus 1 white ball which is 3 white, so 3C1 divided by 12C1, just goes as it is. Third case 2 red 1 white and 3 green. ஸோ இங்கேயும் நான் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ட்ராவில் யூ கேனாட் கோ ஃபார் 3 greens. ஸோ 3 ஈவெண்ட்ஸ் 3 ட்ரையல்ஸாக தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ லெட் மீ கோ வித் த கேஸ். ஃபர்ஸ்ட் ரெட், செகண்ட் ரெட், 1 white, 1 green, 1 green, 1 green. இல்லைனா இதை நான் கிளப் பண்ணி என்ன பண்ணலான்னா, கிளப் பண்ணி ட்ராயிங் 2 balls போட்டுக்கலாம். பட் ட்ராயிங் 2 balls ஒரு ட்ரையலில் வராது. தட் இஸ் டோட்டலாக 4 ரெட் பால்ஸ் இல்லையா, 4C2ன்னு போடலாம். எப்படி நீங்கள் வந்து 2 ட்ரையலாக தான் அது பேச முடியும். நான் 2 ட்ரையலாக பேசும்போது இந்த மாதிரி பேசுறது பெட்டர். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் திஸ் டிஸ்கஷன் அண்ட் கன்ஃபியூஸ் யூ மோர். டேரெக்டாக நான் வந்து சிங்கிள் ட்ரையலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு அண்ட் கேஸ், ஸோ லெட் மீ கோ ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு அண்ட் கேஸ் ஃபர்ஸ்ட். 1 ரெட் பாலுக்கு only 1 red ball, so 4 are available. 4C1 divided by 12C1. I'm just directly fitting the probability values, not combination values. நம்ம combination பற்றி படிக்கல, ஒரு highlight தான் பார்த்துருக்கோம். Directly I'm fitting the probability values. Next goes with 1 red again, 1 red. So here it is again 4C1 divided by 12C1. Again goes with 1 white. So this is 3C1 divided by 12C1. Again goes with green. There are 3 greens, 1 green, another green, another green. Let me fit in this place itself. So there are 5 greens, so 5C1 divided by 12C1. Again 5C1 divided by 12C1. Again 5C1 divided by 12C1. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக 2 ரெட் பால்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிங்கன்னா you may be fitting this one as 4C2 divided by 12C2ன்னு போடுவீங்க. இங்கே நம்ம போட்டோம்ல 4C2 divided by 12C2. ஏன்னா இங்கே வந்து நான் செப்பரேட் ட்ரையலாக எடுக்கிறனால இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவேன். இல்லை டுகெதராக எடுத்தால் 4C2 divided by 12C2. When I go for this case, it is directly one single ball, so no issues. 3C1 divided by 12C வரும். When I go for this case, here it is 5
C3. I'm picking 3 green balls divided by total number of balls available is this. Okay. See, I'm not saying this is one method and this one method. இது டோட்டலாக வேறு கான்செப்ட். இங்கே நீங்கள் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா வேல்யூ வரவே வராது. இப்போ இதை மட்டும் வேல்யூ பாருங்களேன். See this value and this value. What is this value? 4C1 into 4C1 divided by 12C1. 4 by 12 Is it okay? This one into தான் பண்ண போறீங்க. 4 by 12 Is it okay? Go for this value. What is 4C2? 4 into 3 divided by 2 factorial. 2. What is 12C2? 12 into 11 divided by 2 factorial. This value will not match. Concept வேற. Is it okay? So you should be very careful with this concept. என்ன மீன் பண்றாங்கங்கறத நீங்க பார்க்கணும். One case. With respect to OR case, so the end I go for multiplying the values. Which conception? It will be mentioned in the material. எப்படி உங்களுக்கு வந்து 3 balls யூஸ் பண்ணுமா 5 balls ஆங்கிறது end யூஸ் பண்ணிருக்காங்களா பார்த்து யூசுவலா இத தான் யூஸ் பண்ணுவோம். I am considering a single trial இது யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். Okay. So let me go for the second one with respect to OR cases. So when I go for the OR cases, the same problem with one red, one white, 3 greens independently. Now one green எடுத்தனா டைரக்ட்டா ஆட் பண்ணிடலாம். So 4C1 divided by 12C1 plus 4C1 divided by 12C1 plus 3C1 divided by 12C1 plus 5C1 divided by 12C1 illa 3 times of this one போடலாம். So whatever it is according to your convenience, 5C1 divided by 12C1 plus 5C1 divided by 12C1. Is it okay? This is with respect to the 7th case and the event here is G nu நம்ம consider பண்ணணும். Is it okay? Yes. So 2 red, 1 white, 3 green. And the book mentions possibly இத mention பண்றாங்க. We'll go for this only. அவங்க கமா போடுறாங்களா எண்ட் போடுறாங்களா ஆர் போடுறாங்கன்னு பார்த்தா யூசுவலாக இப்படி தான் போகும். ஒரு ட்ரையலாக சிங்கிள் டிஃப்ரெண்ட் ட்ரையல்ஸாக எடுக்கும்போது தான் நான் இப்படி செக் பண்ண வேண்டியது இருக்கும். பட் த கான்செப்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இன் ஜெனரல் செகண்ட் ஒன் தான் போகும். ஏன்னா 2 பால்னால் நம்ம 2 ட்ரையலாக சேர்த்து நம்ம மர்ச் பண்ணிக்கணும்னு அர்த்தம். இப்போ நீங்கள் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா ஹியர் இட் இஸ் 4/12 and 4/12. திஸ் இஸ் 1/3 into 1/3 வரும். தட் இஸ் 1/9 வரும் இதுக்கு வேல்யூ. இஃப் யூ கோ ஃபார் திஸ் வேல்யூ திஸ் இஸ் 12/12 into 11 இருக்குது. It cancels, it will be 1/11. Value will not match. Usually நம்மளோட level of இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் திஸ் ஒன் இஸ் அ ஸ்பெசிஃபிக் கேஸ் நம்ம வேறு ட்ரையலாக கன்சிடர் பண்ணும்போது தான் இது பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் கான்செப்ஷுவலி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ரைட் ஒன். ஓகே, ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி பாலை 2 பாலாக எடுக்க மாட்டீங்க. பட் அவன் என்ன கொஸ்டினில் மீன் பண்ணுறான்னா ஒரு வாட்டி பாலை பிக் பண்ணும்போது 2 பாலாக வருதுங்கிறது அவனோட இன்டென்ஷன். ஸோ யூஸ்வலி வில் கோ வித் திஸ் ஒன், பட் த கான்செப்ட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ரைட், ஃபைன். So this is with respect to and or cases. In the case where replacement doneங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிட்டேன். replacement not doneனா ஒவ்வொரு வேல்யூவை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வந்துடுவீங்க. Let me go for the next case, not picking a ball. யூஸ்வலாக ஒரு வேர்டு வந்து பிக்கிங் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சென்ஸ் பண்ணுவீங்க. நாட்னு ஒரு வேர்டு வந்து கண்ணா பின்னான்னு கன்ஃபியூஸ் ஆகும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். நாட் பிக்கிங்னா அந்த பால் வரக்கூடாதுன்னு அர்த்தம். அது எப்படி மேம் எனக்கு தெரியும்? நான் கை விடுறேன், தட் இஸ் பாக்ஸ்குள்ளே ஐ ஜஸ்ட் புட் மை ஹேண்ட் இன்சைட். ரெட் வரும்னு நினைக்கலாம், க்ரீன் வரும்னு நினைக்கலாம், ஒயிட் வரும்னு நினைக்கலாம். ஹவு கேன் ஐ எக்ஸ்பெக்ட் தட் இட் வில் நாட் கம்? நல்ல கொஸ்டின் தான். நீங்கள் உங்கள் கையை வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வைக்கும்போது ரெட் வரும்னு நினச்சி வச்சுவீங்களா? சரி, ரெட் வரும்னு நினச்சி வச்சுருப்பீங்க. ஆனால் ஒயிட் வந்துருக்கணும்ல, அதே மாதிரி தான். ரெட் வரக்கூடாதுன்னு நினச்சி வைக்கிறோம், ரெட் வராமல் இருக்கலாம், ரெட் வரலாம், அதே மாதிரி தான் பார்க்குறோம். ஸோ நாட் பிக்கிங் இஸ் நாட் அ டிஃப்ரெண்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் ஐ ஹவ் டேக்கன் ஹியர் நாட் பிக்கிங் அ ரெட். ஸோ திஸ் இஸ் ஜி, திஸ் இஸ் ஹெச் ஈவெண்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, நாட் பிக்கிங் அ ரெட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டலாக இந்த பாக்ஸில் ரெட்டு ஒயிட்டு க்ரீன் தான் இருக்குது. அதுனா நாட் பிக்கிங் அ ரெட்டு அப்படின்னா ஒயிட் எடுங்க க்ரீன் எடுங்கன்னு அர்த்தம். அப்போது the ball may be either white color ball or it may be a green color ball. சிம்பிள். ஒயிட் பால் எடுக்கலாம் இல்லை க்ரீன் பால் எடுக்கலாம். ஒயிட் பால் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸு? 3C1 divided by probability value 12C1. or இருக்கு இல்லையா, ஆர்னா என்னது? அடிஷன் தானே. ப்ளஸ் க்ரீன் பால் இஸ் 5C1 divided by 12C1. 3C1 divided by 12C1 plus 5C1 divided by 12C1, which means that here I am picking a white ball or here I am picking a green ball அர்த்தம். ஆர்ங்கிறப்போ நான் அடிஷன் யூஸ் பண்ணணும், which means that கட்டமாக இந்த 2 பாலில் க்ரீன் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஃபைன். இது இன்னொரு வேல போடலாம். என்னது இன்னொரு வேனா? நான் எடுக்கிற பால் ரெட்டாக வந்தால் என்ன ஆகும்? டோட்டல் எத்தனை பால்ஸ் இருக்குது? 12 பால்ஸில் 4 ரெட் பால்ஸ்.
In case it happens to be red ball, அப்போ 4C1 divided by 12C1. ஒரு ஈவெண்ட் ஆறுங்கிறது happening of eventனா இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட் ஆர் டேஷ்ங்கிறது நாட் ஹேப்பனிங் ஆஃப் அன் ஈவெண்ட். அப்போ we know the total probability. Hope you remember the total probability P of A plus P of A dash is equal to 1 படிச்சிருப்பீங்க. Shall I write here? Okay, let me take this space then. Let me take this space. So this is with respect to picking a red ball. This I am discussing with respect to case 8. In case if I pick a red ball na ungaloda probability value என்னவா இருக்கும் 4 red balls. So 4C1 divided by total number of balls 12. You are picking one red ball னு வெச்சுக்கலாம். But my intention is not to pick a ball. அப்படியே complementary of a event பத்தி பேசுறோம். அப்போ P of A plus P of A dash, that is the total probability equal to 1 னு படிச்சிருப்பீங்க. அப்போ Aங்கிறது picking a red ball னா A dash ங்கிறது என்னது not picking a red ball. அது white-ஆ இருந்தா என்ன green-ஆ இருந்தா you need not worry. This is about not picking a white ball, sorry red ball. So not a red ball. I want to get this value தான அர்த்தம். Not picking a red ball. I want to get this value. அப்போ இந்த value எனக்கு P of A dash வேணும்னா I just get it reduced from 1. Is it okay? Which is 1 minus this value is 4C1 divided by 12C1. இந்த வேல்யூ கட்டாயமாக மேட்ச் ஆகும். ஏன் மேட்ச் ஆகும்னா மொத்தமே 3 பால்ஸ் தான் இருக்குது. நீங்கள் இப்படியும் போடலாம். P of A, let me have P of red for red ball, P of white for white ball and P of green for green ball. This all will be equal to 1. ஏன் மேம் இது 1 இருக்கணும்? மொத்தமே 3 கலர் பால்ஸ் தான் பாருக்கு. அப்போ 1 தானே இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் ஈக்குவல் டு 1. எனக்கு ரெட்டு வேணும்னா ஒயிட் வேண்டாம், க்ரீன் வேண்டாம். அப்போ இதை நான் ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ரெட்டு வேணும்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் திஸ், ஸோ ஐ ரெடியூஸ் இட். எனக்கு வந்து ரெட்டு வேண்டாம்னா ஐ வாண்ட் டு ஹேவ் ஒயிட் ஆர் க்ரீன். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். டேரெக்டாக இப்படி பண்ணால் இந்த மெத்தட், 1 வந்து ரெடியூஸ் பண்ணால் இந்த மெத்தட். இட்ஸ் போத் சேம். எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் ரொம்ப இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா just I have only 3 color balls, white and green and addition to red. In case 10 different colored balls இருக்கு, என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவீங்க. It will not be easy for you. அப்போ இந்த மாதிரி டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூலேருந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் டன் வித் கேஸ் நம்பர் 8. Let me go for the 9th case. Let me utilize this space. So let me go for the 9th case, which is a red or a white ball. A red or a white ball. அப்படின்னா நீங்கள் ட்ரா பண்ணுற பால் ரெட்டாக இருக்கலாம் ஆர் ஒயிட்டாக இருக்கலாம். ஓகே, இல்லைனா க்ரீனாக இருக்கக்கூடாது. am I right? இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? நாட் அ ரெட் பால்னா சாரி, திஸ் இஸ் நாட் அ ரெட் பால் ஆர் நாட் அ ஒயிட் பால். அப்போ என்னவா இருக்கணும்னா க்ரீனாக இருக்கணும். ஸோ இங்கே என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? நாட் அ ரெட் பால்னா க்ரீனாக இருக்கலாம் ஒயிட்டாக இருக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே வந்து நாட் பிக்கிங் கேஸ். திஸ் இஸ் நாட் பிக்கிங் ஆர் ரெட் ஆர் அ ஒயிட். அப்போது த ப்ராப்ளம் இஸ் டு பிக் அ க்ரீன் பால். இங்கே நாட் பிக்கிங்னு பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. த ப்ராப்ளம் இஸ் வெரி கிளியர். நீங்கள் எடுக்கிற பால் வந்து ரெட்டாக இருக்கக்கூடாது, ஒயிட்டாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் எடுக்கிற பால் என்னவாக இருக்கணும்? க்ரீனாக இருக்கணும். சிம்பிள். க்ரீன் எத்தனை பால்ஸ் இருக்குது? 5 பால்ஸ் இருக்குது. டைரக்ட்லி ரைட் அஸ் 5C1 டிவைடட் பை 12C1. த ப்ராப்ளம் இஸ் ஓவர். இல்லை மேம் நான் டோட்டல் ப்ராபபிலிட்டி வச்சு போடுறீங்கன்னா போடலாமே. P of red plus P of white plus P of green is all put together 1. எனக்கு என்ன வரக்கூடாது? ரெட்டு வரக்கூடாது. அப்போ ரெட்டு வரக்கூடாது, ரிமூவ் பண்ண போகிறேன். ஒயிட் வரக்கூடாது, ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன வேணும்? P of green வேணும், which is equal to 1 minus P of red வரக்கூடாதுன்னா P of red வந்தால் ரிமூவ் பண்ணிடணும்னு அர்த்தம். அண்ட் அகைன் மைனஸ், ப்ளஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் P of white. So this will be 1 minus P of red is 4C1 divided by 12C1. ஆக்சுவலாக மைனஸ் போடலாம், இல்லைனா ப்ளஸ் போட்டு கூட ரெடியூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ளஸ். ஒயிட்டுக்கு வந்து we have 3. This will be most of the cases helpful. Fine. இப்போ இந்த கன்ஃபியூஷன் இவ்வளோ 4C1 12C1 இன்னும் 4 பால்ஸ்லாம் எடுக்க சொல்லிட்டா டோட்டலாக 4 பால்ஸ் இருக்குது, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. டோட்டலாக 10 பால்ஸ் இருக்குது. அது வந்து நான் எப்படி 4 பால்ஸ் எடுக்கிறது? கேல்குலேஷன் டஃப்பானா டோன்ட் வரி அபவுட் த கேல்குலேஷன். எப்படி இருந்தாலும் கையில் கேல்குலேட்டர் இருக்குது. யூ கேன் யூஸ் த கேல்குலேட்டர்ஸ். ஈவன் தென் ஒரு லெவலுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கேல்குலேட் பண்ணுறது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் ஹேவிங் 10 ரெட் அண்ட் 5 பிளாக் பால்ஸ்னு வச்சுக்கலாம். 20 black balls வச்சுக்கலாம். So I have 10 red and 20 black balls. 10 black balls. Okay. I want to draw 4 red balls
Okay. எதை வச்சு மேம் 4 red balls? I just want to have a calculation sake of ஒரு problem. Let me have 20. Okay. So 10 red and 20 black balls. I just want to draw 4 red balls here. How I'm going to calculate here? Probability of drawing 4 red balls is equal to favorable cases. Totally red are available. C4. Am I right? Totally 10 red balls are available. I want to draw 4 red balls. So 10 C4 divided by total number of balls available in this box is 30 balls. So 30 and C4. What is 10 C4? 10 into 9 into 8 into 7 divided by 4 factorial. What is 30 C4? 30 into 29 into 28 into 27 divided by 4 factorial. நீங்கள் திரும்ப இதெல்லாம் சிங்க்ரனைஸ் பண்ணி பண்ணணும் அவசியம் இல்லை. எப்படின்னா இந்த வேல்யூ டிவைட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ திஸ் வேல்யூ டிவைடட் பை திஸ் வேல்யூ தான் பண்ண போகிறீங்க. ஸோ நவ் திஸ் வில் லுக் லைக் திஸ் ஒன். ஓகே, திஸ் வில் பி அ ப்ராபபிலிட்டி ஆஃப் 4 ரெட் பால்ஸ். இஸ் இட் ஓகே? இந்த வேல்யூ தான் இந்த நியூமரேட்டர், இந்த வேல்யூ தான் இந்த டினாமினேட்டர். எப்படி இருந்தாலும் 4 ஃபேக்டர் கேன்சல் ஆகும். அப்போ டேரெக்டாக ஏதாவது கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை யூ டேக் த ஹெல்ப் ஆஃப் த கேல்குலேட்டர். ஸோ இஃப் யூ செக் ஹியர் திஸ் கெட்ஸ் கேன்சல், இஃப் யூ செக் ஹியர் திஸ் கெட்ஸ் கேன்சல். ஸோ இன்னும் நீங்கள் கேன்சல் பண்ணணும் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு 2 I can go for. So 14. இதுக்கு மேலே நீங்கள் வரி பண்ண வேண்டாம். You can get the help of the calculator. So this is how you can simplify a few points then go for calculation. This will be helpful with respect to